சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த நன்மைகளுக்கு நடுவே ஒரு சில பிரச்சனைகளும் வந்து போகலாம். சரிங்களா? பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை குருவும் சுக்கிரனும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய கிரக பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். அதாவது குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருக்கின்றார்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை 8ஆம் வீடும் 10ஆம் வீடும் சுபத்துவம் அடைந்து 8ஆம் வீடும் 10ஆம் வீடும் ஓரளவிற்கு வலிமை அடைகின்றது. ஓகே, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சிம்மத்தின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் மாதம் முழுவதுமே 11ஆம் வீட்டில் இருக்க போகின்றார். அவர் வக்கரமாக இருந்தாலும் 11ஆம் வீட்டில் தான் இருக்கார். சரிங்களா? அதனால லாபங்களுக்கு குறைவு இருக்காது. நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். பணத்திற்கான கிரகம் அப்படின்னா குரு சுக்கிரன் தான். மாதம் முழுவதுமே குருவும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்களுக்கு 10 குடையவர் தான் சுக்கிரன். அவர் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க போகின்றார். இன்டைரக்ட் ஸ்ட்ரென்த். இதனால கண்டிப்பா வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்கும். ஓகே, செவ்வாயும் 11ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலை தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். லாபங்களுக்கு குறைவு இருக்காது. செவ்வாய் 12லிருந்து விலகிவிட்டார். ஓகே, அதனால உங்களுடைய தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நல்ல உறக்கம் மாதம் முழுவதுமே கிடைக்கும். ஓகே, திருமணம் கைகூடுவதற்கும் இது ஒரு உகந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஸோ கண்டிப்பா நல்ல பலன், சீரான பலன் இருக்கும். பண வரவு, பணப்புழக்கம்லாம் நல்ல அருமையாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வரும். ஓகே, நான் ஆரம்பத்துல சொன்னேன் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராசிநாதன் சூரியன் மாதத்தின் முதல் பகுதி மறைவு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். எப்பவுமே ராசிநாதன் சனியின் வீடுகளில் இருப்பது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஓகே, 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம், கடன், நோய், எதிரி போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் 2வது பகுதியில் அவர் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு வருகின்றார். 7லிருந்து ராசியை அவர் பார்த்தாலும் அங்க சனி ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கார். சனி மூல திரிகோண வலுவில் கும்ப வீட்டில் இருக்கின்றார். அதாவது உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கின்றார். இந்த சனி சூரியன் இணைவு இதனால என்னன்னா, உங்களுடைய மேலதிகாரி, அரசு, தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளோ, ஈகோ கிளாஷ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதைவிட முக்கியமாக உங்களை சீண்டி பார்ப்பதற்கான விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். ஓகே, உங்களுடைய எதிரியின் கை சற்றே ஓங்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சனி அவர்கள் உடன் அவங்க கூட புதன் இணைய போகின்றார். ஸோ இதனால சூரியன் சனி புதன் ரொம்ப க்ளோஸா இருக்க போறார் சூரியனுக்கும் சனிக்கும். இதனால சூரியனுக்கு ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனா புதனுக்கு சில பிரச்சனை இருக்கலாம். புதன் பேச்சை குறிக்கக்கூடிய கிரகம், சிம்மத்திற்கு 2ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால பேசும் பேச்சில் கண்டிப்பா கவனம் தேவை. அதனாலதான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேசுற பேச்சுல கண்டிப்பாக கவனம் தேவை. ஓகே, பேசும் பேச்சால், உங்களோட ஓவர் ரியாக்ஷனால் புதிய பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். இருக்கின்ற பிரச்சனையை பெருசாக்கி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எதிரிகளையும் உங்களை சீண்டுபவர்களையும் கொஞ்சம் பொறுமையா, கேர்ஃபுல்லா, டாக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க உங்களை சீண்ட போறாங்க. உங்களோட எதிரியின் கை சற்றே ஓங்கி இருக்கும். அதனால நல்ல வாய்ப்புகள் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இவங்களும் உங்களை எதிரிகளோ, உங்களுக்கு வேண்டாதவர்களோ சீண்டுவதற்கு, உங்களை இரிட்டேட் செய்வதற்கான வாய்ப்புகள். அப்படிதான் உங்களுக்கு பிற பிரச்சனை வரும். வேற விதமான பிரச்சனைகள் இருக்காது. ஸோ பிப்ரவரி மாதம் நன்றாகவே இருக்கின்றது. கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.